எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே பிள்ளைகள், 2026 ஏஎல் பேஜுக்கு நடந்த எஃப்டபிள்யூசி பேப்பர் முதலாம் தான் எஃப்டபிள்யூசி பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே 20 கேள்விகள் பார்த்துட்டோம். இப்போ நான் பார்க்க போகிறது 21வது கேள்வி. 21வது கேள்வி 21வது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, 2 கூட்டு வருது. 21லேருந்து 25 வரை உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்றா அந்த 2 கூட்டு கேள்வி வரப்போகுது. 16லேருந்து 20 வரை அந்த ஏபிசிடி கூட்டு கேள்விக்கு வரும். இது உங்களுக்கு முதல் 3 தவணைக்கும் இது மாதிரி தான் வரும் எஃப்டபிள்யூசியில். அதுக்கு பின்னுக்கு தான் என்ன செய்ய போகுதுன்னா 50 எம்சிக்கு கேள்வி வரும். 50 எம்சிக்குள்ள 31லேருந்து 40 வரை ஏபிசிடி கூட்டு கேள்வியும் 41லேருந்து 50 வரை இந்த 2 கூட்டு கேள்வியும் வரும். சரிதானே? இதில் பார்த்தீங்கன்னா 21வது கேள்வி. 21வது கேள்வி என்ன சொல்லிக்கான்னு சொல்லிச்சேன்னா, SO2 H2S என்பன ஒரே மூலக்கூட்டு வடிவத்தை கொண்டிருக்குன்னு சொல்லியாங்க. SO2 H2S SO2 H2S SO2வும் H2S இது ரெண்டும் ஒரே மூலக்கூட்டு வடிவம் இருக்குன்னு சொல்லியாங்க. SO2வும் H2S ஒரே மூலக்கூட்டு வடிவம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே மூலக்கூட்டு வடிவம் சொல்றாங்க. சரி, இங்க வாங்க பார்ப்போம். வடிவங்கள், மூலக்கூட்டு வடிவங்கள், இலத்திரம் சோடிக்கு ஏற்ற வடிவங்கள் பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும், வலுவல் ஓட்டு இலத்திரங்களை கூட்டி அதை என்ன செய்வோம், 8 ஆல வகுப்போம். வலுவல் ஓட்டு இலத்திரங்களை கூட்டி அதை நம்ம என்ன செய்வோம்டா 8 ஆல வகுப்போம். வலுவல் ஓட்டு இலத்திரங்களை பார்த்தீங்கன்னா சல்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இருப்பாரு, ஒட்சனுக்கு 6 இருப்பாரு. 6 தர 2 12, 12 6 18 இலத்திரன் இருக்கும். இந்த 18 இலத்திரன் என்ன செய்யணும்னு சொன்னா 8 ஆல வகுக்க போறேன். 18 8 ஆல வகுத்தேன்னு சொன்னா 2 முறை 2 தர 8 16 கழிச்சு என்னென்ன வர போதோ 2 இலத்திரன் மீதமா இருக்கும். 2 இலத்திரன் மீதமா இருக்கும். அதாவது 2 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் இருக்குது. 2 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் இருப்பார். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு நம்ம 1 இலத்திரன் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், வடிவம் காண போல நம்ம 7 இலத்திரன் இருக்குன்னு எடுப்போம். 7 தர 2 14, சல்பர்ல 6 இலத்திரன் இருக்கும். 6 14 20 இலத்திரன். இந்த 20 நீ என்ன செய்ய பண்ண 8 ஆல வகுக்க போற. 20 8 ஆல வகுத்தேன்னு சொல்லிச்சுன்னா 2 முறை 2 தர 8 16 கழிச்சேன்னா 4 இலத்திரன் மீதமா இருக்கும். அதாவது 4 இலத்திரன் 2 சோடி, 2 பிணைப்பு ஜோடியும் 2 தனிச்சோடியும் இருக்கும். 2 பிணைப்பு ஜோடியும் 2 தனிச்சோடியும் இருப்பார். சரியான 2 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடி. இதுல 2 பிணைப்பு ஜோடி ஒரு சோடி, 2 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி இருக்காரு. இதுல வடிவம் என்ன, இதுல வடிவம் கோண வடிவம் அல்லது என்ன V7 சொல்லலாம். இதுல வடிவம் என்ன, கோண வடிவம். இதுல வடிவம் என்ன, கோண வடிவம் அல்லது V7 சொல்லலாம். கோண வடிவம் அல்லது V7 சொல்லலாம். அப்ப 2 வடிவம் எப்படி இருக்காரு, மூலக்கூட்டு வடிவம் 2க்கும் 1, மூலக்கூட்டு வடிவம் 2க்கும் 1 இருக்கும். ஆகவே என்ன முதலாவது கூட்டு சரி. 21வது கேள்வியில முதலாவது கூட்டு சரி. ரெண்டாவது கூட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா 21வது கேள்வி ரெண்டாவது கூட்டு எடுத்தீங்கன்னா ரெண்டாவது கூட்டு என்ன சொல்றான்னு சொன்னா SO2 H2S SO2 H2S என்பவற்றின் பிணைப்பு கோணங்கள் சமன்னு சொல்றாங்க. SO2 H2S இது ரெண்டுடையும் பிணைப்பு கோணம் சமன்னு சொல்றாங்க. இங்க பாரு, இந்த SO2 பிணைப்பு கோணம், SO2 பிணைப்பு கோணம் எடுத்தேன்னு சொன்னா அண்ணளவா 117 பாகையா இருக்கும். அண்ணளவா 117 பாகையா இருக்கும். அண்ணளவா 117 பாகையா இருக்கும். இதுல பிணைப்பு கோணம் எடுத்தேன்னு சொன்னா அண்ணளவா 107 பாகை இருக்கும். அண்ணளவா 107 பாகை இருக்கும். இதுல 117 பாகை, இதுல 107 பாகை. பிணைப்பு கோணம் 2க்கும் சமன் இல்லை. பிணைப்பு கோணம் என்ன 2க்கும் சமன் இல்லை. பிணைப்பு கோணம் 2க்கும் வேற வேற. ஆக என்ன ரெண்டாவது விட்டு பிழை. சரி பிழை, சரி பிழை எத்தனாவது விட, மூணாவது விட. சரியா? அடுத்தது பாரு, 22வது கேள்வி எடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா சோடியம் குளோரைடை விட பொட்டாசியம் குளோரைடின் அயன் தன்மை உயர்வான்னு சொல்றாங்க. சோடியம் குளோரைடை விட பொட்டாசியம் குளோரைடு அயன் தன்மை கூடன்னு சொல்றான். சோடியம் குளோரைடை விட பொட்டாசியம் குளோரைடு அயன் தன்மை கூடன்னு சொல்றான். இங்க பாரு, சோடியம் குளோரைடை விட பொட்டாசியம் குளோரைடு அயன் தன்மை கூடன்னு சொல்றானா. 21வது கேள்விக்கு 3வது விட சரி பில 3வது விட வந்தாரு. 22வது கேள்வி சோடியம் குளோரைடும் பொட்டாசியம் குளோரைடையும் பத்தி கேட்கிறான். சோடியம் குளோரைடும் பொட்டாசியம் குளோரைடையும் பத்தி கேட்கிறான். இங்க பாரு, சோடியம் பிளஸ் அயனும் அடுத்தது யார் இருக்காரு, பொட்டாசியம் பிளஸ் அயனும் இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
குளோரின் மைனஸ் சிஎல் மைனஸ் அயனம் எஃப் மைனஸ் அயனம் இருக்காரா எஃப் மைனஸ் அயனம் இருக்காரு இப்ப பாரு முனைவாக்கு மேல் சரிதானே முனைவாக்கு தன்மை பத்தி கேட்கட்டும் சரிதானே கற்றேன்கள்ற முனைவாக்கும் இயல்பு கற்றேன்கள்ற முனைவாக்கும் இயல்பு இருக்காரு தானே கற்றேன்கள்ற முனைவாக்கும் இயல்பு அதுல ஏற்றத்துக்கு நேர் வீத சமனாகவும் ஆரைக்கு நேர்மாறு வீத சமனாகவும் இருக்கு கற்றேன்கள்ற முனைவாக்கும் இயல்பு ஏற்றத்துக்கு நேர் வீத சமனாகவும் ஆரைக்கு நேர்மாறு வீத சமனாகவும் இருக்கும் ஏற்றம் கூடி நீக்கின முனைவாக்கும் இயல்பு கூடும் ஆற கூடி நீக்கின முனைவாக்கு இயல்பு குறையும் சரியா இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா ரெண்டு வரைக்கும் ஏற்றம் ஒன்றா ரெண்டு வரைக்கும் ஏற்றம் உண்டு ரெண்டு வரைக்கும் ஏற்றம் உண்டு ரெண்டு வரைக்கும் ஏற்றம் உண்டுன்றதால உனக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சோன்னா ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆறே ஏற்றம் உண்டா இருக்காரு ஆற பாத்தீங்கன்னா இவரை விட இவருக்கு ஆற என்ன செய்யுது கூட இவரை விட இவருக்கு எப்படி இருக்காரு ஆற கூடுதலா இருக்கிறது ஆற கூட போகக்குள்ள கட்டையங்கள்ன்ற ஆற கூட போகக்குள்ள முனைவாக்கும் இயல்பு என்ன செய்யும் குறையுமா முனைவாக்கும் இயல்பு என்ன செய்யும் குறையும் அப்ப ஆற கூட போகக்குள்ள முனைவாக்கும் இயல்பு என்ன செய்யும் குறையுமா முனைவாக்கும் இயல்பு குறையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அன்னையன்களுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அன்னையங்களோட முனைவாகு தன்மை முனைவாகும் இயல்பு வந்துட்டு அன்னையங்களோட முனைவாகும் இயல்பு ஏற்றத்துக்கு நேர்வீத சமனாகவும் அதே மாதிரி ஆரைக்கு நேர்வீத சமனாகவும் இருக்கும் ஏற்றம் கூட போகக்கூடிய முனைவாக தன்மை கூடும் ஆற கூட போகக்கூடிய என்ன செய்யும் முனைவாக தன்மை கூடும் சரிதானே இங்க பாரு இவரை விட இவருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் எப்படி இருக்காரு ஒரே ஏற்றம் -1 என்ன ஒரே ஏற்றம் -1 ஆனா ஆற பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன ஆற கூட இருக்காரு அன்னையன்களுக்கு ஆற கூட போகக்குள்ள முனைவாக தன்மை என்ன செய்யும் கூடும் ஆற கூட போகக்குள்ள முனைவாக தன்மை கூடும் அப்ப என்ன இவருக்கு எப்படி இருப்பாரு முனைவாக தன்மை கூடுதல் இருக்கு முனைவாக தன்மை கூட இருக்கு சரியான முனைவாக தன்மை கூட இவருக்கு முனைவாக தன்மை கூட இவருக்கு என்ன முனைவாக தன்மை கூட இருக்குமா முனைவாக தன்மை கூட இருக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிணைப்பு உருவாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிணைப்பு உருவாக்குறாங்களா இந்த பிணைப்பை உருவாக்க போகல இவங்க ரெண்டு பேர்லையும் அதாவது NaCl விட சோடியம் குளோரைடை விட பொட்டாசியம் குளோரைடுக்கு பார்த்தீங்கன்னா பங்குட்டு வலுத்தன்மை எப்படி இருக்கும் இவரோட வரைக்கும் கூட இருக்கு ஏன்னு சொல்லிட்டேன்னா முனைவாக தன்மை இவருக்கு கூட இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக ரெண்டு பிணைப்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக ரெண்டு பிணைப்புல பாத்தீங்கன்னா இவருக்கு எப்படி இருக்கும் முனைவாக தன்மை கூட இருக்கிறதால பங்குட்டு வலுத்தன்மை கூட இருக்கும் பங்குட்டு வலுத்தன்மை இங்க கூட இருக்குன்னு சொல்லிச்சேன்னா பங்குட்டு வலுத்தன்மை கூட இருக்குன்னு சொல்லிச்சேன்னா அயன் பிணைப்பு அயன் தன்மை வந்துகிட்டு யாரு கூட இருக்கும் சோடியம் குளோரைடை விட சோடியம் குளோரைடுக்கு கூடுதலா இருக்கும் சோடியம் குளோரைடை விட பொட்டாசியம் குளோரைடுக்கு எப்படி இருக்கும்டா கூடுதலா இருக்கும் என்ன சொல்லிக்கான சோடியம் குளோரைடை விட பொட்டாசியம் குளோரைடுக்கு அயன் தன்மை உயர்வாகும் சரி அடுத்த என்ன சொல்லிக்கான கட்டையின் பருமன் அதிகரிக்கும் போது முனைவாக்கும் ஆற்றல் என்ன செய்யும் குறைந்து அயன் தன்மை அதிகரிக்கும் சொல்லிக்கான் சரி கட்டையன்கள்ற ஆற கூட போகக்குள்ள முனைவாக்கும் இயல்பு என்ன செய்யும் குறையும் பங்கட்டு தன்மை குறையும் ஆக என்ன செய்யும் அயன் தன்மை கூடும் எத்தனை சொன்னீங்க சரி ரெண்டாவது விட ஏன் காரணம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவன் அங்க அன்னையன்றதை பத்தியும் கதைக்கணும் அன்னையன்கள் ஆற பத்தியும் என்ன செய்யணும் அங்க கதைக்கணும் ஏன்டா இதுல ரெண்டு பேரும் சம்மந்தப்படுறாங்க இல்லையா ரெண்டு பேரும் சம்மந்தப்படுறாங்க அப்ப என்ன செய்யணும் அன்னையன்களை பத்தியும் என்ன செய்யணும் அங்க கதைக்க வேண்டியது சரியா ஆக 22வது கேத்தன சரி ரெண்டாவது விட 23வது பார்த்தீங்கன்னு சொன்னா COCl2 உள்ள கார்பனை விட HCN உள்ள கார்பனுக்கு மின்னழுத்தன்மை குறைவான்னு சொல்றேன் COCl2 இருக்கிற கார்பனை விட HCN இருக்கிற கார்பனுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா மின்னழுத்தன்மை குறைவுன்னு சொல்றேன் சரி பாப்போம் மின்னழுத்தன்மை பத்தி வைக்கலாம் அடே இங்க பாரு யார் சொல்றான்னு சொல்லிச்சேன்னா COCl2 அடுத்தது என்ன HCN இவங்க ரெண்டு பேரும் பத்தி கேட்கான் இவங்க ரெண்டையும் மின்னழுத்தன்மை பத்தி கேட்கான் அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் சொன்னா இலத்திர சோடிக்கு ஏற்ற வடிவம் காணணும் இலத்திர சோடிக்கு ஏற்ற வடிவம் காணணும் நீ என்ன செய்யணும் வலுவலோட்டில் இருக்கிற இலத்திரன்கள கூட்டுத்தொகையை எடுத்து அதை என்ன செய்யும் 8 அளவா போன வலுவலோட்டில் இருக்கிற இலத்திரங்கள் கூட்டுத்தொகை எடுத்துன்னு சொன்னா கார்பன் 4 இலத்திரன் ஒட்சன்ல 6 இலத்திரன் குளோரின்ல 7 இலத்திரன் இருப்பாரு 7 தர 2 தர 7
14 14 6 20 20 நாளும் 24 என்ற திரும்ப வருவார் இந்த 24 என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா நீ எட்டால வாப்பா எட்டால வாச்சா 3 முறை 3 தர 8 24 இலத்திரன் மீதி 0 ஆக 3 0 3 0 வருவார் 3 0 வருவார் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஹைட்ரஜனுக்கு 7 எடுப்போம் கார்பனுக்கு 4 நைட்ரஜனுக்கு 5 5 4 9 5 4 9 9 மேலும் பார்த்தீங்கன்னா 16 இலத்திரன் 16 நீ என்ன செய்யணும் எட்டால வாக்கு அப்புறம் எட்டால பார்த்தீங்கன்னா 2 முறை 2 தர 8 16 மீதி எத்தனை 0 அப்படின்னா போதும் 2 0 2 0 இங்க பாரு 3 0 என்ன வடிவம் தலைமுக்கோண வடிவம் 2 0 நேர்கோடு 3 0 தலைமுக்கோண வடிவம் சொன்னா அது என்ன கலப்பு அவர் வந்துகிட்டு sp2 கலப்பு 2 0 நேர்கோடு வடிவம் அவர் என்ன கலப்பு sp கலப்புல இருப்பாரு sp கலப்புல இருப்பார் இவர் sp2 கலப்பு இவர் sp கலப்பு யாருக்கு மின்னேத்தன்மை கூட sp2 விட sp என்ன செய்யும் மின்னேத்தன்மை கூடுதலா இருக்கும் sp2 விட sp என்ன இருக்கும் மின்னேத்தன்மை கூட இருக்கும் வடிவத்தை வரைஞ்சு இன்சொல்லிச்சுன்னா இதான் வந்துட்டு COCl2 வரைக்கும் SCN-க்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதான் என்ன SCN இருக்க போகுது இதான் வந்துட்டு HCN இருக்கு சரிதானே அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லிருக்கான்னு சொல்லி சொன்னா அவங்க கேள்வி என்ன சொல்லிருக்காங்கன்னா COCl2 உள்ள கார்பனை விட HCN உள்ள கார்பனுக்கு மின்னேத்தன்மை கூட இருக்கும்னா இவரை விட இவருக்கு என்ன மின்னேத்தன்மை கூட இருக்கும்னு சொல்லிக்கான் சரி மின்னேத்தன்மை கூட இருக்கும்னு சொல்லிக்கான் சரி அடுத்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா ஒட்சியேட்டம் பத்தி கேட்கான் ரெண்டு வரையும் ஒட்சியேட்டம் ரெண்டாவது கூட்டம்னு சொல்றாங்கன்னா ஒட்சியேட்டம் பத்தி கேட்கான் ஒட்சியேட்டம் பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இங்க பாரு கார்பனோட இவருக்கு பார்த்தீங்கன்னா கார்பனோட ஒட்சன் இவர்ல பார்த்தீங்கன்னா கார்பனோட ஒட்சனுக்கு கார்பனை விட ஒட்சனுக்கு பாரு கார்பனோட ஒட்சனுக்கு உனக்கு மின்னேத்தன்மை இருக்கும் கார்பனோட ஒட்சனுக்கு மின்னேத்தன்மை கூட கார்பனோட ஒட்சனுக்கு என்ன மின்னேத்தன்மை கூட இருக்கும் இங்க பாரு மின்னேத்தன்மைகள் பார்த்தேன்னு சொல்லிச்சாங்க மின்னேத்தன்மை பார்த்தேன்னு சொல்லிச்சோன்னா புளோரின் புளோரின் அடுத்தது என்ன ஒட்சிசன் நைட்ரஜன் கார்பன் இந்த மாதிரி தானே வருவாரு இந்த மாதிரி வருவாரு இதுல இவர மின்னேத்தன்மை வந்து 4.0 இவர 3.5 3.5 இவர பார்த்தீங்கன்னா 3.0 இவர பார்த்தீங்கன்னா 2.5 வருவாரு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே குளோரின் இதுக்கு கீழே குளோரின் இருக்கும் குளோரின் மின்னேத்தன்மை பாரு 3.0 இருக்கும் இதே மாதிரி இங்கே வந்து என்ன சொல்லுன்னா ஹைட்ரஜன் இருக்கும் ஹைட்ரஜன் மின்னேத்தன்மை எடுத்துன்னு சொல்லுன்னா 2.1 இருக்கும் இவங்க தான் இதுக்குள்ள சம்பந்தப்படுறாங்க இங்க பாரு குளோரின் ஒட்சனுக்கு பார்த்தேன்னு சொன்னா 3.5 கார்பனுக்கு 2.5 யாருக்கு கூட ஒட்சனுக்கு கூட அப்ப இந்த ஒரு பிணைப்புக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு -1 இங்க +1 போடுவாய் அதே மாதிரி இந்த பிணைப்பு பார்த்தீங்கன்னா -1 +1 போடுவாய் கார்பனோட குளோரினுக்கு கூட இந்த பிணைப்புக்கு -1 இங்க +1 போடுவாய் கார்பனோட குளோரினுக்கு கூட இந்த பிணைப்புல வந்துட்டு இங்க -1 இங்க +1 போடுவாய் மொத்தம் என்ன இருக்காரு மொத்தம் வந்துட்டு +4 ஒட்சியேட்டம் வருது மொத்தம் +4 ஒட்சியேட்டம் வருது இதுல பார்த்தீங்கன்னா கார்பனோட ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன்ல பார்த்தீங்கன்னா கார்பனோட ஹைட்ரஜனுக்கு என்ன மின்னேத்தன்மை குறைஞ்சவருக்கு என்ன போடும் இந்த பிணைப்பால் இவருக்கு வந்து +1 இவருக்கு -1 போடுவாய் இவருக்கு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கார்பனோட நைட்ரஜனுக்கு அப்படி இருக்காரு மின்னேத்தன்மை கூட இருக்காரு கார்பனோட நைட்ரஜனுக்கு மின்னேத்தன்மை கூட ஆக என்ன போடுவாய் இந்த 3 பிணைப்பு இருக்காருன்னு 3 பிணைப்புக்கு இவருக்கு -3 இவருக்கு +3 போடுவாய் விளைவான போதும் விளைவாதில ஒட்சியேட்டம் +2 வரப்போகுது விளைவாதில ஒட்சியேட்டம் +2 வரப்போகுது +4 சரி +4 சரி சரிதானே அப்ப என்ன வருது உங்களுக்கு முதலாவது கூட்டம் சொல்லிக்கன்னா COCl உள்ள கார்பனை விட HCN உள்ள கார்பனுக்கு வந்துக்கிட்டு மின்னேத்தன்மை குறைவாகும் சரி கூடல குறைவாகும் சொல்லிக்கானே குறைவாகும் சொல்லிருக்கான் ஆக குறைவாகும் என்ன பிழை முதலாவது கூட்டு குறைவாகும் சொல்லிக்கான் ஓகே பிழை இங்க என்ன இருக்கு COCl கூட இருக்குது முதலாவது கூட்டு குறைவுன்னு சொல்லிக்கான் முதலாவது கூட்டு பிழை ரெண்டாவது கூட்டுல என்ன ஒட்சியேட்டன் +4 +2 சொல்லிருக்கான் +4 +2 ரெண்டாவது கூட்டு சரி பிழை சரி நாலாவது விட 23வது கேள்விக்கு 4வது விட அடுத்து பார்த்தீங்கன்னா 24வது கேள்வி 24வது கேள்வி என்ன சொல்லிங்கன்னா அசெட்டிக் அமிலத்தின் அதாவது CH3COOH கொதிநிலையானது எதனோலின் கொதிநிலையில் காட்டிலும் உயர்வாகும் சொல்லிக்கான எதனோல் கொதிநிலையில காட்டிலும் என்ன உயர்வாகும் சொல்லிருக்கான்
சரி, இங்க பாரு, CH3 C double OH, CH3 C double bond OH என்ன அசட்டிக் அமிலமா? அசட்டிக் அமிலம். அடுத்து என்ன சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா எதனால் சொல்றாங்க? CH3 CH2 OH. இவர் தான் என்ன எதனால்? C2H5 OHன்றது இவர் தான் என்ன எதனால். சரி சரிதானே? இவர்ல பாரு, இவர மூலத்தின் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா இவர மூலத்திரிவு 60 கிராம் மூல் மைனஸ் 1 வருவாரு. இவர மூலத்தின் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா 45 கிராம் மூல் மைனஸ் 1 வருது. 45 கிராம் மூல் மைனஸ் 1 வருதுன்னு 45 கிராம் மூல் மைனஸ் 1 வருது. இவர் 60 கிராம் மூல் மைனஸ் 1, இவர் 45 கிராம் மூல் மைனஸ் 1. அதுல பார்த்தேன்னு சொன்னா இவரோட இவருக்கு ஏன்னா மூலத்தினையும் குறைவா இருக்காரு. ஆக நம்மளுக்கு என்ன சொல்லலாம், லண்டன் கவர்ச்சி வச்சா இவரோட இவருக்கு குறைய, லண்டன் கவர்ச்சி வச்சா இவரோட இவருக்கு குறைய. சரி, அடுத்தது பார்த்தேன்னா வேற என்ன கவர்ச்சி இருக்கா ஓய்ட் பிணை பிரிக்கிறது வரப்போதும் ஐதரசம் பிணை பிரிக்கும் என்ன ஐதரசம் பிணை போட்டு வருவாரு. ரெண்டு இடத்துலயும் என்ன ஒரே ஒரே ஒரு ஓய்ஸ் தண்டிக்காரு, ரெண்டு இடத்துல ஒரே ஒரு ஓய்ஸ் தண்டிக்காரு. அப்ப நம்மளுக்கு என்ன சொல்ல அதை விட ஒப்பிடலாது. ஆனா அடுத்தது பார்த்தேன்னு சொன்னா இங்க ஒரு சி டபுள் போண்டோ பிணை பிரிக்காரா, சி டபுள் போண்டோ பிணை போன்றிருக்காரு. இங்க ஒரு சி டபுள் போண்டோ பிணை போன்றிருக்காரு. ஆக அலாரன் செய்யும் இவரோட இவருக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா கொதிநில உருவுநில கூடுதலா இருக்கும். கொதிநில கூடுதலா இருக்கும். இவரோட இவருக்கு என்ன இருக்குன்னா கொதிநில கூட இருக்கும். மூலத்தின் வாழையும் கூட இருக்கு, லண்டன் கவர்ச்சி கூட இருக்கும். அடுத்தது என்ன ஓய்ஸ் பிணை போச்சு நம்மளுக்கு ஒப்பிடலாது. ஆனா சி டபுள் போன்ற பிணை போச்சு நம்மளுக்கு ஒப்பிட போக செய்யும். இவரோட இவருக்கு கொதிநில கூடுதலா இருக்கும். நம்மளுக்கு என்ன முதலாவது கூட்டு சரி, முதலாவது கூட்டு சரி. ரெண்டாவது கூட்டு என்ன சொல்றாங்க, மூலத்தினிவோ அசட்டிக் அமிலத்தில மூலத்தினிவோ வந்துட்டு எதனோட மூலத்தினியோட அதிகம் சொல்லியா. அசட்டிக் அமிலத்தில மூலத்தினிவோ எதனோட மூலத்தினியோட அதிகம். ரெண்டாவது கூட்டு சரி சரி சரி, காரணம் இல்ல, ரெண்டாவது விட சரி சரி, இரண்டாவது விட. அடுத்தது பார்த்தேன்னு சொல்லி சொன்னா 25வது கேள்வி, 24 ரெண்டாவது விட. 25வது கேள்வி பாரு, என்ன நைட்ரிக் அசிட் அதாவது HNO3 மூலக்கூறு உள்ள எல்லா எண்ணோ பிணைப்பு நீளங்களும் சமன் சொல்லிருக்காங்க. HNO3 இருக்கிற எல்லா மூலக்கூறு எல்லாத்திலையும் பிணைப்பு நீளங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன்னா சமன் சொல்றான். HNO3 மூலக்கூறுல இருக்கிற எல்லா பிணைப்பு நீளமும் சமனம் சொல்றான். அடே HNO3 எடுத்தேன்னு சொல்லி சொன்னா இதான் வந்துட்டு என்ன HNO3 இருக்கும். இவர் தான் என்ன HNO3 வடிவமா இருக்கும். HNO3ல எல்லா எண்ணோ பிணைப்பு நீளமும் எல்லா எண்ணோ பிணைப்பு இந்த 3 எண்ணோ பிணைப்பு இருக்குது. 3 எண்ணோ பிணைப்பு நீளமும் சமன்னு சொல்றாங்க. சரியா இல்லையா? HNO3 3 பிணைப்பு நீளமும் சமன் இல்ல, 3 பிணைப்பு நீளமும் சமன் இல்ல. ஆனா NO3 மைனஸுக்கு எடுத்துன்னு சொன்னா NO3 மைனஸ்ல NO3 மைனஸ்ல NO3 மைனஸ்ல NO3 மைனஸ்ல 3 பிணைப்பு நீளமும் எப்படி இருப்பாரு சமனா இருக்கும். NO3 மைனஸ்ல 3 பிணைப்பு நீளமும் சமனா இருக்கும். ஆனா HNO3 3 பிணைப்பு நீளமும் சமன் இல்ல. NO3 மைனஸ்ல 3 பிணைப்பு நீளமும் சமனா இருக்கும். ஆனா HNO3 3 பிணைப்பு நீளமும் சமன் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா H2SO4 எடுத்துக்கிட்டேன். H2SO4 எடுத்தா என்ன சொல்லிச்சேன்னா H2SO4 4 SO பிணைப்பு நீளம் எப்படி இருக்காது சமனா இருக்காது. ஆனா SO4 2 மைனஸ்ல SO4 2 மைனஸ்ல SO4 2 மைனஸ்ல SO4 2 மைனஸ் 4 பிணைப்பு நீளம் எப்படி இருக்கும் சமனா இருக்கும். SO4 2 மைனஸ் 4 பிணைப்பு நீளமும் சமனா இருக்கும். ஆனா H2SO4 4 பிணைப்பு நீளமும் எப்படி இருக்காது சமனா இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னா இதெல்லாம் பதிவு கலப்பு அடைக்கும். இவர் பதிவு கலப்பு அடைவாரு. இந்த இடத்துல என்ன செய்யுது பதிவு கலப்பு வராது, உறுதியான கட்டமைப்பு இருக்காது. பதிவு கட்டமைப்பு உறுதியான கட்டமைப்பு வரமாட்டாரு. ஆகவே என்ன HNO3 மூலகம் அதாவது நைட்ரிக் அசிட்ல எல்லா NO பிணைப்பு நீளங்களும் சமன் சொல்றீங்க இல்ல. ஆனா NO3 மைனஸ்ல எல்லா பிணைப்பு நீளம் எப்படி இருக்கும் சமனா இருக்கும். அடுத்தது ரெண்டாவது கூட்டம் என்ன சொல்றாங்க, HNO3 மூலக்குள்ள 3 உறுதியான பதிவு கட்டமைப்பு வரையலாம் சொல்றீங்க. 3 உறுதியான பதிவு கட்டமைப்பு வரையலாம் சொல்லிருக்காங்க. இங்க பாரு, நீ HNO3க்கு பதிவு கட்டமைப்பு வரைஞ்சேன்னு சொல்லிச்சேன். HNO3க்கு பதிவு கட்டமைப்பு வரைஞ்சேன்னு சொல்லிச்சேன்னா HNO3 பதிவு கட்டமைப்பு வரைஞ்சேன்டா
சரிதானே? இதான் வந்துக்கிட்டு இவர பதிவு கட்டமைப்புகளா வரும். இதான் வந்துட்டு இவர பதிவு கட்டமைப்புகளா வரும். இதுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உறுதி பார்த்தேன்டா இது ரெண்டுக்கும் உறுதி கூடுதலா இருக்கும். இது ரெண்டுக்கும் வந்துட்டு என்ன உறுதி கூட இருக்கும், ரெண்டு உறுதி சமனா இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு ஒப்பிட போக்குள்ள இவர உறுதி எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். இவர உறுதி குறைவா இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் உறுதி கூட இருக்கும். அடுத்த என்ன ரெண்டு பேரும் உறுதி சமனா இருக்கும், சம உறுதியா இருக்கும். ஆனா இவர் என்ன உறுதி குறைவா இருக்கும். இதால நம்ம என்ன சொன்னோம்? 3 என்ன பண்ணிப்போம் சமன் இல்லைன்னு சொன்னோம். 3 என்ன பண்ணிப்போம் சமனா இருக்க மாட்டார். இங்க 3 உறுதியான பதிவு கட்டமைப்பு எடுக்கலாம்னு சொல்லிருக்கான். 3 உறுதியான பதிவு கட்டமைப்பு இல்ல, 2 உறுதியான பதிவு கட்டமைப்பு தான். ஆனா 3 பதிவு கட்டமைப்புகள் வரையலாம். 3 பதிவு கட்டமைப்புகள் வரையலாம். இவ்வளவுதான். என்ன இதுக்கு பதிவு கட்டமைப்பு வரையலாம். இதுக்கு மேல பதிவு கட்டமைப்பு என்ன செய்யறது? வரையலாம். பதிவு கட்டமைப்பு எப்படி வரைகிறது? எதுவும் இல்ல, சின்ன ஒரு வேலை பைப் இணைப்புகளை இடத்த மாத்தி விட்டோம்னா சரி, வேற எதுவும் இல்ல. பைப் இணைப்புகளை இடத்த மாத்தி விட்டேன்னா அதான என்ன பதிவுன்னு சொல்றது. அப்ப நான் உனக்கு என்ன செய்யலாம்? 3 பதிவு கட்டமைப்புகள் வரையலாம். ஆனா அதுல 2 உறுதி கூடுதலா இருக்கும், சம உறுதியா இருக்கும். ஒன்று எப்படி இருக்கும்? உறுதி குறைவா இருக்கும். சரிதான பிள்ளைகள்? இதோட எம்சிக்யூ கேள்வி 25 கேள்வியும் முடியுது. அடுத்தது என்ன ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்க்க இருக்குது. சரியா? ஓகே பிள்ளைகள், 25வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா பில மூணாவது விட பில மூணாவது சரி பில 5வது விட பில 5வது விடையா இருக்கு. சரியா பிள்ளைகள்? இதோட 25 எம்சிக்யூ கேள்வியும் முடியுது. உங்களுக்கு என்ன சார் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட பட்டிக்கிற வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு மெசேஜ் ஒன்று போடும்.